3 3s are 9, 4 4s are 16 ஆகிடும். 16 வந்து 14 விட பெருசு. அப்போ 3 3s are 9 அப்படி நீங்கள் போட்டு சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். டிவிஷன் மெத்தட் தான். ஸோ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் 5. இது ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால 2 டிஜிட்டாக இப்போ டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அடுத்த 2 டிஜிட் எடுக்கணும். 598 ஆகிடுது. இப்போ 2 டிஜிட் எடுத்து போட்ட உடனே கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுறோம். மல்டிப்ளை பை 2. 2 3s are 6. இப்போ இங்கே ஒரு நம்பர் எழுத போகிறோம். அதே நம்பர் தான் இங்கேயும் எழுத போகிறோம். இப்போ புதுசாக போட்ட இந்த டிஜிட்டால் இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே போட போகிறோம். அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, இந்த 6 பக்கத்தில் ஒரு டிஜிட் வருது, அது என்னன்னு தெரியாது. ஸோ இந்த டிஜிட்டை விட்டுட்டு 59ல் எத்தனை 6 இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 59ல் எத்தனை 6 அப்படின்னா 9 9 6 are 54. ஆனால் இப்போ 9 போட்டோன்னா இங்கே 70 கிட்டக்க போயிடும் இது. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தி வரும். பென்சில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பழகிட்டால் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ இங்கே 9 போட்டால் 9 9s are 81, 9 6 are 54 ப்ளஸ் 8 ஜாஸ்தியாக போயிடும். அப்படின்னா 9க்கு முன்னாடி இருக்க நம்பர் 8 எடுத்துக்கிறேன். ஸோ 8 எடுத்துக்கிறோம். இந்த 8ஆல் இதை மல்டிப்ளை பண்ணி புதுசாக போட்ட நம்பரால் இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 8 8s are 64, 8 6 are 48 ப்ளஸ் 6 வந்து 54. சப்ட்ராக்ட் பண்ணோம். இங்கே 4 இங்கே 5. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இதோட ஆன்சர் முடிஞ்சுது. ஆக்சுவலாக இதுதான் ஸ்கொயர் ரூட். ஆனால் 0 வந்தால் தான் நம்ம இந்த ஆன்சரை அக்யூரேட்டாக சொல்லணும். அதனால் 0 இல்லாதனால, இங்கே ரிமைண்டர் 0 வராதனால நம்ம அடுத்த டெசிமல் டிஜிட் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே டெசிமல் எதுவும் இல்லை, நம்ம 0 0 போட்டுக்க போகிறோம். ஏன்னா 0